2 ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிக்கக்கூடிய இந்த ரெசிபி ரொம்ப ருசியாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இதை நீங்கள் தாராளமாக வச்சு விடலாம். எப்போவாச்சும் உங்களுக்கு டைம் இல்லைன்னா இதை நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு தட்டில் வேக வச்ச சாதத்தை நல்லா பரப்பி விட்டு ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டு இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனை வச்சு நல்லா ஃப்ளஃப் பண்ணி விட்டுருங்க. இப்படி பண்ணுறதுனால சாதம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். அடுத்து ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காயவும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, முழு உளுந்து, உருட்டுளுந்து, அடுத்து 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 1 டீஸ்பூன் மல்லி விதை, 4-5 வரமிளகாய். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அளவு மாத்திக்கோங்க. முதல்ல இந்த பருப்பு எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொறுமையா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா இதுல ஒரு 6 to 7 பூண்டு பல்லு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு. வெள்ளை எள்ளு சேர்க்கறனால டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசமாக வரும், சூப்பராக இருக்கும். ஒரு 1/2 கப் அளவுக்கு கருவேப்பிலை, நல்லா கழுவி காய வச்சிருந்த கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா கருவேப்பிலை கருகிடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு கடாய் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே கருவேப்பிலை பொரிஞ்சு வந்துடும். 2 கருவேப்பிலை எடுத்து கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தூளாக உடையணும். அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப மையாக அரைக்காமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் சாப்பிடும் போதில் அந்த பருப்புலாம் வாயில் தென்படும் போதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்து வேறொரு கடாயில் நல்ல ஒரு டீப்பான கடாயை எடுத்துக்கோங்க. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் காயவும் ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துடலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரையும் ஒரு வரமிளகாயை பிச்சு சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமா பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்கிறேன். கூடவே முந்திரி பருப்பும், கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், முந்திரி பருப்பு பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு நம்ம ஆற வச்சிருந்த அந்த சாதத்தை சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போதுல கையில் இந்த மாதிரி நல்லா உதுத்து விட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்ச பொடியிலிருந்து ஒரு 5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல கலந்து விட்டுறலாம். இந்த பொடியை ஒன்று நீங்கள் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ஒரு 4-5 நாளைக்கு இது நல்லாவே தாங்கும். எப்போ வேணுமோ டக்குன்னு சாதத்தில் போட்டு 2 புரட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான கருவேப்பிலை சாதம் நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸ்பைசி எக் சுக்கா 4 முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக பிரித்து ஸ்பெஷல் சீசனிங் பண்ணி கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிடும் போதில் அப்படி இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், அடுத்து 1 டீஸ்பூன் மிளகு. இந்த 3ஐயும் வறுக்காமல் அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஊற்றிருக்கிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் காயவும் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம்.
கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம போட்ட வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இது கூட இடித்த இஞ்சியை சேர்த்துக்கிறேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. அடுத்து இடித்த பூண்டையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம இடித்து சேர்க்கும் போதில் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாயை கீரி சேர்த்துருக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அடுத்து இதில் மசாலா பொருள் ஒன்றா சேர்த்துடலாம். முதல்ல காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக சில்லி சிக்கன் பவுடர் வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த சில்லி சிக்கன் பவுடர்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயத்தோட ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வைக்க வேண்டாம், லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து எக் ஒயிட் சேர்த்துக்கலாம். இங்கே 4 முட்டையோட ஒயிட் நான் சேர்த்துருக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். மசாலாவோட ஒன்று போல் கலக்கட்டும். கலந்து விட்டுட்டு 2லேருந்து 3 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம், நல்ல முட்டைக்குள்ள மசாலா இறங்குறதுக்காக. கடைசியாக வேக வச்ச முட்டையிலேருந்து மஞ்சக்கருவை சேர்த்துக்கலாம். ஹாஃபை கட் பண்ணி நான் சேர்த்துருக்கிறேன். மஞ்சக்கரு சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா மஞ்சக்கரு உடஞ்சிரும். கடைசியாக நம்ம அரைச்ச ஸ்பைஸ் பவுடர்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா தூக்கலாக வேணும்னா நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கெட்டியான தயிர் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.